ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு. அதற்கு காரணம் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூபாவை சுற்றி வளைத்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா கியூபாவில் அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மொத்த கியூபாவையும் சுற்றி வளைச்சி வச்சிருக்காரு. என்னதான் பிரச்சனை, எங்கே ஆரம்பிச்சது, ஏன் கியூபா மேலே அவ்வளோ ஆசை அமெரிக்கன்ஸ்க்கு? மக்கள் பார்த்தீங்கன்னா பெரும் அவதிக்குள்ளே இருக்கிறாங்களாம். கரண்ட்டு கிடையாது, தண்ணி குடிக்கிற தண்ணி என்ன, கரண்ட் இல்லைன்னா பம்பு வேலை செய்யாது. ஸோ குடி தண்ணி கூட பெரிய பிரச்சனையில் இருக்கான். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை வணக்கம். இஸ்ரேல் ஜபசை. யூஎஸ் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அந்த பிரசிடென்ஷியல் கேம்பெயின்லலாம், அந்த எலெக்ஷன் அப்போல்லாம் அவர் மக்கள்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி ஓட்டு கேட்டாருன்னா, இந்த மாதிரி தேவையில்லாமல் மற்ற நாட்டிலலாம் தலையிட மாட்டோம், தேவையில்லாமல் நம்ம பணம் மற்ற இடத்துல செலவாகுது, அமெரிக்கா ஃபஸ்ட்டு, அமெரிக்காவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தது பிறகு அவர் பார்த்திங்கன்னா அவருடைய மாடலே மாற்றிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், பனாமாவை பிடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மதுரோ, அதாவது இது வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட், அவரையே கைது பண்ணி கொண்டு போயிட்டார். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு. அதற்கு காரணம் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கியூபாவை சுற்றி வளைத்திருக்கிறார். கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தான் ஆகணும். ரூபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. ஸோ இப்போ கியூபாவில் மிகேல் அப்படின்றவர் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார். மிகேல்லாம் கிடையாதுங்க, கியூபாவுடைய அடுத்த பிரசிடெண்ட் வந்துட்டு ரூபியோ தான், அமெரிக்கன் சிட்டிசனு. ஆனால் அவர் தான் அடுத்த கியூபன் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கியூபாவில் அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மொத்த கியூபாவையும் சுற்றி வளைச்சி வச்சுருக்காரு. என்னதான் பிரச்சனை, எங்கே ஆரம்பிச்சது, ஏன் கியூபா மேலே அவ்வளோ ஆசை அமெரிக்கன்ஸ்க்கு, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா கியூபா வந்துட்டு அமெரிக்காவுடைய அந்த ஃப்ளோரிடா இருக்குல்ல, ஃப்ளோரிடாவுக்கு ஜஸ்ட்டு கீழே இருக்கும். அந்த காலத்தில் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் யூரோப்பில் இருந்து குயின் இசபெல்லா அப்படின்னு ஸ்பெயினுடைய ராணி, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க இவருடைய ட்ரிப்பை. ஸோ அவர் நேராக போய் கியூபாவில் லேண்ட் ஆனோடனே இது ஸ்பெயினோட அழகாக இருக்க அப்படின்னு இது பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்ல இடம் கியூபா. ஸோ அந்த கியூபா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய அந்த ஃப்ளோரிடாவிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த காலத்துலேருந்தே யூஎஸ்க்கு இந்த கியூபா மேலே ஒரு கண்ணு. 2 முறை விலை பேசியிருக்காங்க, அதை எப்படியாவது எங்களுக்கு விற்றுருங்க அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கிரீன்லாண்டுக்கு விலை பேசினார்ல டொனால்ட் ட்ரம்ப்பு. அதே மாதிரி யூஎஸில் அலஸ்கான்னு ஒன்று இருக்குல்ல, அதே கூட அவங்க ரஷ்யா கிட்டேருந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கியூபாவும் வாங்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனால் எப்பயுமே கியூபாவை விற்கிறதுக்கு அந்த மக்கள் ரெடியாக இல்லை. கொஞ்ச காலம் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் மூலமாக அமெரிக்கா கீழே தான் இருந்துச்சு கியூபா. அதற்கப்புறம் 1898 அந்த டைமில் அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடுறாங்க நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம். ஆனாலும் அமெரிக்கா பார்த்திங்கன்னா அவங்க மேலே நிறைய கண்ட்ரோல்லே வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1952-53லலாம் பட்டிஸ்டா அப்படின்ற ஒரு டிக்டேட்டர் இருந்தாராம். அவரை வந்துட்டு அவருக்கு ஆர்ம்ஸ் சப்ளை, அவர் தான் கியூபாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அமெரிக்காவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நிறைய அமெரிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கியூபாவுடைய கேபிட்டல் ஹவானா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைட் கிளப்ஸு, கேசினோஸு, ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி நிறையா, மொத்தத்துக்கு மொத்த சப்போர்ட் யாருன்னா அந்த கியூபன் டிக்டேட்டர். ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கும்போது தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்றவர் வராரு. ஃபிடல் காஸ்ட்ரோ பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். ஸோ அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடையவர். அவர் பார்த்தார், இது என்னது கேபிட்டலிஸ்டாக இருக்கார், ஒரு டிக்டேட்டராக இருக்காது, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவரை போராட்டம் பண்ணி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா 1953ல் அரெஸ்ட் ஆகிடுறாருங்க. அரெஸ்ட் ஆகிட்டு ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மெக்சிகோவுக்கு போகிறாரு ஃபிடல் காஸ்ட்ரோ. அங்கே தான் சே குவாரா அப்படின்னு, சே குவாரான்றவர் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உடையவர். அவரும் இவரும் மீட் பண்ணுறாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோவை பார்த்த உடனே சே குவாராவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். பரவாயில்லைங்க, என்ன மாதிரியே நீங்களும் இருக்கீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இவர் சொன்னாராம், இல்லை, அந்த மாதிரி இந்த பட்டிஸ்டா வந்துட்டு பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு கேபிட்டலிஸ்ட் ரெஜிமு, ஸோ அமெரிக்கன் கண்ட்ரோலில் இருக்குது, கம்யூனிசத்தை நம்ம கொண்டு வரணும்னாராம். சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1956ல் கிராண்ட்மா அப்படின்னு ஒரு யாட்ச் மாதிரி எடுத்து சீக்கிரட்டாக வராங்க. ஒரு 82 பேர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சே குவாரா, இன்னும் ஒரு 80 போராளிகள்ங்க. ஸோ இவங்க வந்து கியூபாவை அடைஞ்ச உடனே இந்த கியூபன் ஆர்மியை அட்டாக் பண்ணுறாங்க. நிறைய பேர் இறந்துடுறாங்கங்க. ஒரு 15லேருந்து 20 பேர் தான் மிச்சமாக. அந்த மிச்சம் இருக்கிறதுல ஒன்று ஃபிடல் காஸ்ட்ரோ, இன்னொன்று சே குவாரா.
ஸோ இவங்க வந்துட்டு திருப்பி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த கொரில்லா வார்ஃபேர்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்திஸ்தா மேலே அவ்வளோ ஒரு கோவம் மக்களுக்கு, குறிப்பாக அங்கே உள்ள விவசாயிகளுக்கெல்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பாடு தராங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சப்போர்ட் ஏற 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 ஒரு கட்டத்தில் 1959 பார்த்தீங்கன்னா பத்திஸ்தா நாட்டை விட்டு பயந்தடிச்சு ஓடி போயிடுறாரு. ஏன்னா நிறைய கண்ட்ரோலை கியூபா அந்த ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய அந்த ரெவல்யூஷனரிஸ் எடுத்துடுறாங்க. ஸோ அதற்கு அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வந்துடுறாருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் சே குவாராவோ மினிஸ்டர் அவரை போட்டிருக்காரு. ஆனால் சே குவாரா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குறாரு, இல்லை இல்லை என்னுடைய நோக்கம் வந்து இது மட்டும் கிடையாது, நான் நிறைய நாட்டில் போயிட்டு இந்த மாதிரி கம்யூனிசத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிவியா போகிறாரு. ஆனால் பொலிவியாவில் பார்த்தீங்கன்னா சிஐஏ அமெரிக்காவுடைய சிஐஏவுடைய இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இவரை பிடிச்சிடுறாங்க. கடைசியில் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க 1967 சே குவாராவை. மீன்வேல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி நல்லா தான் போகுது. ஆனால் அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு கோவமா. அப்போ ஜேஎஃப் கென்னடிலாம் இருந்தார். அப்பயே இப்போ ட்ரம்ப் பண்ணுற மாதிரி அப்பயே அவர் வந்துட்டு இந்த எம்பார்கோ அப்படின்னு மொத்தத்தையும் சுற்றி வளைச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து சர்வைவ் ஆகிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு டர்க்கி இருக்குது. டர்க்கி பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் அப்போ வந்து யூனியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கு குருஷேவ் அவர் தான் யுஎஸ்எஸ்ஆருடைய பிரசிடென்ட்டு. ஸோ டர்க்கியில் வந்துட்டு நியூக்ளியர் மிசைல்ஸை டிப்ளாய் பண்ணுறாங்க. யுஎஸ்எஸ்ஆரை டார்கெட் பண்ணி, மாஸ்கோவை டார்கெட் பண்ணி. ஸோ இதை கவுண்டர் பண்ணணுன்றதுக்காக யுஎஸ்எஸ்ஆர் என்ன பண்ணுறாங்க, கியூபாவில் போயிட்டு அவங்க ரஷ்யன் நியூக்ளியர் மிசைல்ஸை அங்கே டிப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ இது தெரிஞ்ச உடனே ஜான் எஃப் கென்னடி தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே இது பண்ண முடியாதுன்னு சொல்லி வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்திருக்குங்க. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா 1962 அக்டோபர்லங்க. ஸோ கண்டிப்பாக தேர்ட் வேர்ல்டு வார் வந்துட போகுது அப்படின்ற டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் அது ஒரு தாக்கம் நடந்துச்சு. என்ன தாக்கம்? சீனா பார்த்துச்சு, ஓ இப்போ இவங்களும் பிஸி. ஏன்னா அப்போது ஜவஹர்லால் நேரு தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரு. நேருவுக்கு பார்த்தீங்கன்னா குருஷேவும் ரொம்ப ஃப்ரெண்டு, ஜான் எஃப் கென்னடியும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ 2 பிக் பிரதர்ஸும் பிஸியாக இருக்கிறாங்க. இதுதான் ரைட் டைம்னு பார்த்து நவம்பர் மாதம் 1962 நம்ம மேலே தாக்குதல் பண்ணாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் வேர்ல்டு வார் அந்த 3 வர்றதுக்கு இருந்தது டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூபா ஃபிடல் காஸ்ட்ரோ சர்வைவ் ஆயிடுறாரு. இதற்கு மேலே நம்ம தனியாக இருக்க முடியாதுன்னு யுஎஸ்எஸ்ஆரோட நிறைய நட்புறவு பாராட்டுறாரு. அந்த நாடு பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு. ஏன் அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டோட இன்றைக்கும் அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் பார்த்திங்கன்னா 3 to 4 டைம்ஸுங்க. ஸோ நம்மளோட நல்லாவே இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ வந்த உடனே யோசிச்சார், ரொம்ப நாளாக கியூபா தனியாக இருக்கே, நம்ம ஆட்சியில் வந்துட்டு இதை எப்படியாவது நம்மகிட்ட கொண்டு வந்துடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். இந்த சூழலில் தான் வெனிசுலாவோடைய பிரசிடெண்ட்டான மதுரோவை அரெஸ்ட் பண்ணார் இந்த ஜனவரி மாதம். அதை அரெஸ்ட் பண்ணி முடித்த உடனே ஜனவரி 29 என்ன சொன்னார், இனிமேல் கியூபாக்கு வெனிசுலாவிலேருந்து ஆயில் போகக்கூடாது, க்ரூட் ஆயில் போகக்கூடாதுன்னு. பார்த்தீங்கன்னா கியூபாக்கு க்ரூட் ஆயில் மொத்தமும் வருது, அதை கச்சா எண்ணெய், அதை வச்சு தானே பெட்ரோல் டீசல்லாம் இது பண்ண முடியும், ரிஃபைன் பண்ண முடியும். அது வரது வந்துட்டு வெனிசுலாட்டிருந்து. இப்போ வெனிசுலா வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து க்ரூட் ஆயிலே போகக்கூடாதுன்னு சொல்லி டோட்டல் எம்பார்கோ அப்படின்னு சொன்னாங்க. எந்த நாடும் அங்கே அனுப்பக்கூடாதுங்க. வெனிசுலா இப்போ அவர் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்னுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ தான் இனிமேல் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்றார். ஏன் ரூபியோ சொல்கிறாரு? ரூபியோ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த அவருடைய அம்மா அப்பாலாம் இங்கேருந்து இமிக்ரெண்ட்ஸாக போனவங்க அமெரிக்கா ஃப்ளோரிடாக்கு. ஸோ அங்கே அப்புறம் யூஎஸ் சிட்டிசன் ஆகிட்டாங்க. ஸோ இவர் கியூபன் ஆரிஜின். ஸோ அவரை அதனால தான் அடுத்த பிரசிடெண்ட் ஆக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 இன்ன வரைக்கும் அங்கே க்ரூட் ஆயிலே போகலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே கரண்ட் சப்ளை கிடையாது. அங்கே மக்கள் பெரும் அவதிக்குள் இருக்காங்களாம். ட்ரம்ப்போடைய நோக்கம் என்னென்னா, இப்போ க்ரூட் ஆயில் போலையா, அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்லாம் புரட்சி பண்ண ஆரம்பிப்பாங்களா, மக்கள் புரட்சி பண்ணி அந்த கம்யூனிஸ்ட் ரெஜிமை துரத்திடுவாங்களா. இப்போ இருக்கிறது மிகேல்ன்றவர் இருக்கார்ல, ஸோ அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, மிகேல் ஸ்டெப் டவுன் பண்ணணும், கியூபாவை அமெரிக்கா எடுத்துக்கணும். இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை. ஒருவேளை அமெரிக்கா எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது, இதை என் ஆட்சியில் நான் எடுத்து தான் ஆக போகிறேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஆனால் கம்யூனிஸ்ட் ரெஜிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகேல்ன்றவர், அதான் அவர் தான் பிரசிடென்ட்டு, அதெல்லாம் முடியாது, எங்கள் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தெல்லாம் மாற்ற மாட்டோம், உங்களுடைய ப்ரெஷர் டாக்டிக்லாம் அடி பண்ணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருக்கார். ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா பெரும் அவதிக்குள்ளே இருக்கிறாங்களாம். கரண்ட்டு கிடையாது,
தண்ணி குடிக்கிற தண்ணி என்ன கரண்ட் இல்லைன்னா பம்பு வேலை செய்யாது. ஸோ குடி தண்ணி கூட பெரிய பிரச்சனையில இருக்கான். ஆனா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா டெசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பல அந்த மாரி சின்ன நாடுகள் கியூபான்றது ஒண்ணுமே கிடையாது. ஸோ அத போட்டு நெருக்கடி குடுத்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, அவருடைய சித்தாந்தம் கேபிட்டலிசம், கியூபாவுடைய சித்தாந்தம் கம்யூனிசம். சரி, இப்ப ரஷ்யா என்ன பண்ணுது? ரஷ்யா தானே உங்களுக்கு குளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, யுஎஸ்எஸ்ஆர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அந்த அளவு பவர் இல்ல. அவங்க வந்துட்டு ஆனா இப்பயும் 2 கப்பல அனுப்பிச்சிருக்காங்களாம் குரூட் ஆயில. அது போய்க்கிட்டு இருக்கு. ஆனா அத கியூபாவ ரீச் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே அமெரிக்கா சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப அமெரிக்காவுடைய எய்ம் என்னன்னா, இந்த மாரி பிரஷர் டாக்டிக் சுத்தி வளைச்சிட்டா ஒண்ணுமே பொருள் உள்ள போலன்னா, இப்ப டூரிசமும் அங்க அஃபெக்ட் ஆயிடும். ஒரு இது லாரி போவாது, கரண்ட் கிடையாது. மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க? வேற வழியே கிடையாது அப்படின்னு வெளியில வந்து போராடுவார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போராட்டம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸையும் மக்கள் ரான்சாக் பண்ணியிருக்காங்க. ஆனா பெரிய போராட்டம்லாம் கிடையாது. காரணம் என்ன? கியூபால வந்துட்டு போராட்டம் வந்துட்டு இது வாங்கிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போராட்டம் பண்ணணும். இல்லன்னா அரெஸ்ட் ஆயிருவாங்க. ஸோ இன்னும் எல்லா மக்கள்லாம் ரோட்டுக்குலாம் வரல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை எப்படியாவது கியூபாவ இந்த டைம் ஏன்னா இத்தனை காலம் எத்தனையோ யுஎஸ் பிரசிடென்ட்ஸ் ட்ரை பண்ணது. இவருடைய ஆட்சி காலத்தில கியூபாவ அமெரிக்கா கீழ கொண்டு வந்துடலான்றது தான் அவருடைய நோக்கம். ஸோ என்னை பொறுத்தவரை ட்ரம்ப் ஆரம்ப காலத்திலே அவர் பதவியேற்றலிருந்து இன்ன வரைக்கும் வெறும் குழப்பங்களை தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் பிரசிடென்ட் அப்படின்னாலே பயங்கர ரெஸ்பெக்டபிள் இதா இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நேட்டோல உள்ள ஒரு கண்ட்ரி டென்மார்க்கோடைய கிரீன்லாண்ட நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பிடிப்பேன்னாரு. அடுத்தது பனாமா கேனல போய் பிடிப்பேன்னாரு. ஈரான்ல பார்த்தீங்கன்னா, இப்ப தாக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது வெனிசுலா சிட்டிங் பிரசிடென்ட் மதுரோவ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. இதுக்கு அடுத்தது இப்போ கியூபாவையும் இந்த மாரி பண்றாரு. ஸோ என்னை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப் பண்றது ரொம்பவே அநியாயம். தனக்கு பவர் இருக்குன்றதுக்காக சின்ன கண்ட்ரி இந்த மாரி கியூபா, ஈரான் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு, அத நான் பிடிப்பேன், ஆட்சி மாற்றம் செய்வேன், அந்த தலைவர்கள கொல்றது, அரெஸ்ட் பண்றதெல்லாம் ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் அவ்வளோ ரெஸ்பெக்டபிள் பொசிஷன். அந்த ரெஸ்பெக்ட்ட குறைச்சிட்டாருன்றது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்னவோ கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.